அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் காளான் கிரேவி இந்த ஒரு செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து செய்ய போகிறேன். இது சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் அவ்வளோ தூரம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னே நம்ம சேனல் முத்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயம் இருக்காங்க, நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி போட்டு ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ஒரு பச்சை மிளகாய் அது வந்து கிள்ளி போட்டுடுறேன் நான். பாருங்கள், நைஸ் பேஸ்ட்டாக இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும், அப்படியே இருக்கட்டும். காளான் இருக்குங்க, ஒரு பாக்கெட் காளான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். எல்லாத்தையும் 2 நறுக்கி போட்டுடலாம் நம்ம. இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கிடுறேன். இன்னொரு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சது. பிரிஞ்சில் கொஞ்சமாக போட்டிருக்கேங்க, ஃப்ரெஷ்ஷானது. ஒரு 1/2 கப்பு வெங்காயம், ஒரு 2 தக்காளி நறுக்கி நான் முதல்ல ஃபஸ்ட்டு போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிட போகிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வதங்கணும். 1 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திரும்ப அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். பாருங்கள், செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இந்த கிரேவி. இதேமாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் காளான் எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குங்க மல்லி மிளகாயும் சேர்த்து அரைச்ச தூள் போட்டிருக்கேன் நான். ஓகே, அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த காளானோட. இந்த ஜீரகத்தூள், இந்த மல்லித்தூள்லாம் போடும்போது உங்களுக்கு ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மல்லியில் கொஞ்சமாக நறுக்கி போட்டு புதினாவும் கொஞ்சமாக போட்டுடலாம் நம்ம. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்ட் எடுத்து நான் அதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நிறையா வேணாம், திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த வந்து கிரேவி நல்லாயிருக்கும். காளானும் அதே சமயம் சீக்கிரமே உங்களுக்கு வெந்துருங்க. பாருங்க, கொஞ்சமாக நான் கல் உப்பு ஃபைனலாக போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், திறக்கும் போது செம்ம சூப்பரான வாசனையில் கமன்னு இருக்குது. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அந்த காளானோடு சேர்த்து அந்த சப்பாத்திக்கு தம்ம தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான். நான் என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு காளான் கிரேவி நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான், எடுத்து நான் மூடி வச்சிடலாம். வாங்க சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக சொல்கிறது அப்படின்றதெல்லாம் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தியும் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் ஊற்றி நம்ம திரும்ப திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நல்ல சாஃப்டாகிடும். அவ்வளோதாங்க. இந்த சப்பாத்திக்கும் இந்த காளான் கிரேவிக்கும் இப்போ எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சூடாக எடுத்து சர்வ் பண்ணும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், அந்த சப்பாத்திக்கும் காளான் கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி ஒரு ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.